பிரியா கிச்சன். இது வந்து கார தோசை மாவு சொல்லலாம், அடை மாவுன்னு சொல்லலாம். துவரம்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு, மிளகா, உப்பு, பெருஞ்சீரகம், பூண்டு எல்லாம் நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டிட்டு தண்ணி கலந்து வெங்காயம் சேர்த்து தண்ணியாக தோசை மாதிரி ஊற்றிக்கலாம், அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம், அடை மாதிரியும் செஞ்சுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி இன்றைக்கி அடை பாருங்கள் அடை ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு வரும். இதிலே கொஞ்சம் தாளித்து வெங்காயம் கூட தாளித்து கொட்டி தோசை மாதிரி மெலிசாக ஊற்றலாம், அடை மாதிரியும் செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கார தோசை, கார அடைன்னு சொல்லலாம். தக்காளி தொக்கும் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சு பார்த்தீங்கன்னா 3 எடுத்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நான் அன்றைக்கி வந்து வெங்காயம் போடாமல் செய்கிறேன். வெங்காயம் மட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.